திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். விண்ணும் மண்ணும் மகிழ்ந்து கொண்டாடும் ஒரு நல்ல நாள். கடவுள் நம்மீது கொண்ட அன்பின் உச்சத்தை வெளிப்படுத்திய அருளின் நாள். விண்ணின் மாட்சி மண்ணில் மனிதனாய் அவதரித்த நம்பிக்கையின் நாள். இறைவாக்கினர்கள் முன்னரே அறிவித்தவாறு விண்ணக கடவுள் இந்த மண்ணகம் வந்த மாபெரும் நாள். வலிமை மிகுந்த இறைவன் ஏழை குடிசையில் குட்டியாய் குழந்தையாய் நமக்காக பிறந்திருக்கிறார். ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடுகளை களைந்து உலகிற்கு அமைதி என்னும் சந்தோஷ செய்தியை முழங்கிட, இம்மானுவேலாக நம்மோடு வாழ்ந்திட மனிதனாக பிறந்துள்ளார். பசி, துன்பம், நோய், அடிமைத்தனம் போன்ற பிரச்சனைகளால் வாழ முடியாமல் துடிக்கும் ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு புது விடியல் தர ஆதவனாய் நம்மோடு வாழ வருகிறார். அருகாமையில் இருப்பதை விட அன்பை வேற எப்படி சொல்ல முடியும்? நம்மை நேசிக்க பிறந்துள்ள இறைமகனை குடிலில் மட்டுமல்ல, நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏந்துவோம். இன்றைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியை தலைமை ஏற்று நடத்தி நமக்காக இறைவனின் ஆசீரை பெற்றுத்தர வருகை புரிந்திருக்கும் நமது பாசத்துக்குரிய மேதகு ஆயர் சிங்கராயன் அவர்களுக்காகவும் அவரின் பணி சிறக்கவும் ஜெபிப்போம். பிறந்தது, புதுமை மலர்ந்தது, பாலனை காண வாருங்கள். உலகம் ஒளிந்தது, இதயம் கனிந்தது, பாலனை பாட வாருங்கள். உலகம் ஒளிந்தது, இதயம் மலர்ந்தது, பாலனை பாட வாருங்கள். உலகம் ஒளிந்தது, இதயம் கனிந்தது, பாலனை காட வாருங்கள். அகரமும் நகரமும் இவரே, அகரமும் நகரமும் இவரே. இவர் ஆட்சிக்கு முடிவேது, இவர் ஆட்சிக்கு முடிவேது. புனிதம் பிறந்தது, புதுமை மலர்ந்தது, பாலனை காண வாருங்கள். ஆண்டாண்டு காலமாய் மீட்பரை காணவே ஆவலாய் காத்திருந்தோ. ஆண்டவர் மீட்பராய் நமக்காக மண்ணில் வந்திங்கு பிறந்துள்ளார். ஆண்டாண்டு காலமாய் மீட்பரை காணவே ஆவலாய் காத்திருந்தோ. ஆண்டவர் மீட்பராய் நமக்காக மண்ணில் வந்திங்கு பிறந்துள்ளார். இம்மானுவேல் என்று அழைத்திடுவோம், கடவுள் நம்மோடு வாழ்ந்திடுவார். இம்மானுவேல் என்று அழைத்திடுவோம், கடவுள் நம்மோடு வாழ்ந்திடுவார். இவர் ஆட்சிக்கு முடிவே, இவர் ஆட்சிக்கு முடிவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூய ஆவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும்
இறை மகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சியினுடைய இனிய இதயங்களே, அன்பு சொந்தங்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளிலே மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயராலும் மாதா தொலைக்காட்சியினுடைய தலைவராய் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது பாசத்திற்குரிய பேராயர் ஜார்ஜ் அவர்களின் பெயராலும் மாதா தொலைக்காட்சியுடைய பல்வேறு பணிகளிலே தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நம்மை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்ற நமது பாசத்திற்குரிய தந்தை ஆயர் சிங்கராயர் அவர்களின் பெயராலும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பணியாளர்கள் ஒவ்வொருவரின் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல் வாழ்த்துக்களையும் ஆசிரையும் மகிழ்வோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரின் பிறப்பு இந்த உலகிலே மகிழ்ச்சியை, சமாதானத்தை, நிறைவை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாய் பிறந்திருக்கின்ற இந்த குழந்தை இயேசு நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தொடர்ந்து அவரதின் பிறப்பு, அவரதின் பிரசனம் நிறைவாய் விளங்கிட நமது அன்பை பகிர்வோம், பிறரை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மோடு இருப்பது போல நாமும் அவர்களோடு இணைந்து வாழ தொடர்ந்து நாம் நம்மையே அர்ப்பணித்து நம்மை நாம் இறைவனின் ஆசிரியில், இறைவனின் பிரசன்னத்திற்கு நாம் உட்படுத்துவோம். இந்த நன்றி பெருக்கு நிறைந்த கொண்டாட்டத்தை, இந்த திருப்பலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாய் நிற்கின்ற நாம் செய்த பாவங்கள் எல்லாம் எண்ணி இறைவனின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாம் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியை பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்
இருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து அதனினும் வியத்தகு முறையில் சீர்படுத்தினீர். எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ள அருள் கூர்ந்த அவரது இறையியல்பில் நாங்கள் பங்கு பெற அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52. இறைவாக்கியங்கள் 7 முதல் 10 முடிய. நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலை மேல் எத்தனை அழகாயிருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாழ் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை
இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1. உயிருள்ள இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் ஆக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமைமிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன், அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நமக்கு புனித நாள், பிற இனத்தாரே வருவீர், இறைவன் மலரடி தொழுவீர், ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளியின்றே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை.
அவர் தமக்குரியவரிடம் வந்தார். அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவில் இருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மாதா தொலைக்காட்சியின் இல்லத்திலிருந்து அதனுடைய பொறுப்பாளர்கள், பணியாளர்கள், உதவி செய்கின்றவர்கள் அனைவரின் பெயராலும் உங்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறந்திருக்கும் திருக்குழந்தை உங்கள் ஒவ்வொருவர் இல்லத்திலும் உங்கள் உள்ளத்திலும் பிறந்து உங்களுக்கு நற்செய்தியினுடைய கடைசி வரிகள் சொன்னது போல அமைதியும் அருளும் உண்மையும் இந்த கிறிஸ்து பிறப்பு உங்களுக்கு கொண்டு வர இந்த திருப்பலியிலே உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். நீங்களும் மன்றாடுங்கள். பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். வாக்கு மனிதராகி உலகத்திற்கு வந்தார். அப்போது என்ன விதமான அந்த பதில் செயல்பாடுகள், ரியாக்ஷன் இருந்தது? இன்றைய நற்செய்தியிலே 3 விதமான அந்த பதில் மொழிகளை பார்க்கிறோம். ஒன்று, உலகம் அல்லது உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவரே அவர்தான். ஆனால் அந்த உலகம் அதை அறிந்து கொள்ளவில்லை. எனவே அறிவு. அங்கே பிறந்திருக்கின்ற அந்த திருக்குழந்தை யார்? அந்த திருக்குழந்தையினுடைய வல்லமை என்ன? அந்த திருக்குழந்தையினுடைய நோக்கம் என்ன? இதை பற்றி எல்லாமே யாருமே கவலைப்படவில்லை. எனவே உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. இரண்டாவதாக நற்செய்தி 11வது வசனத்திலே என்ன சொன்னது? தமக்கு உரியோரிடம் அவர் வந்தார். இங்கே தமக்கு உரியோர் என்று சொல்லும்போது யூத குலத்தை அது குறிக்கிறது. ஏன்னா யூத குலத்தில் தான் மீட்பர் வருவார் என்று அவர்கள் காலம் காலமாக காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய எதிர்வினை அல்ல அவர்களுடைய பதில் செயல்பாடு என்ன? அதை நற்செய்தி சொல்லுகிறது. அவருக்கு உரியோர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலிலே அறிந்து கொள்ளவில்லை. இரண்டாவது இந்த குழு அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? காரணம், அவர்கள் எதிர்பார்த்தபடி அங்கு நடக்கவில்லை. யூதர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள்? ஒரு பெரிய அரச மாளிகையிலே ஒரு சிறந்த அரசனுடைய மகனாக அந்த மெசியா பிறப்பார். அங்கே அவர் ஒரு சிறந்த அரசராக இருப்பார். அண்டை நாடுகளை எல்லாம் அந்த எல்லாத்துக்கும் அவர் அரசராவார். அப்போது இஸ்ராயேல் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக வரும் என்றெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்து அந்த மெசியாவை வாரும் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இங்கே பிறந்த அந்த குழந்தை, ஆனால் கடவுள் மனிதன் ஆன
அந்த குழந்தையை அவர்கள் பார்க்கும்போது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்ப 2 பதில் செயல்பாடுகள்: அறிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. எஞ்சி இருப்பது ஒன்றே ஒன்று. 3வது செயல்பாடு: அவரிடம் நம்பிக்கை கொண்டோர் ஏற்றுக்கொண்டனர். அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை பெற்றுக்கொண்டனர். அவர் அவர்களுக்கு அளித்தார். இங்கே 2 செயல்பாடுகள். ஏற்றுக்கொள்ளுதல். எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? யூதர்களை கேட்டால், அங்கே தச்சு தொழில் செய்து கொண்டிருக்கிற ஒரு சிறுவனை பார்த்து மெசியா என்று அவர்களால் சொல்ல முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதனால் முடியவில்லை. ஒன்று அறிவில்லை, 2வது ஏற்றுக்கொள்ள மனமில்லை. காரணம், நாங்க நினைச்ச மாதிரி மெசியா வரல, அதனால இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதையும் தாண்டி சென்று இதுதான் மெசியா என்று ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் பெற்றுக்கொண்ட பரிசு என்ன? கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை பெற்றுக்கொண்டார்கள். உதாரணமாக, அந்த குழந்தை நிகழ்விலே நேற்று இரவு திருப்பலியிலே நாம் நற்செய்தியை கேட்டோம். அங்கே இடையர்கள் வந்தார்கள். அந்த இடையர்களுக்கு வானதூதர் சொன்னதை கேட்டு வந்த அந்த இடையர்கள் அங்கே குழந்தையை கண்டவுடனே இவர்தான் மெசியா என்று அவர்கள் நம்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அதன் விளைவாக தங்கள் காணிக்கைகளை படைத்து, எந்த அளவுக்கு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், கடவுளின் பிள்ளைகளாகும் வரத்தை பெற்றுக்கொண்டார்கள், உரிமையை பெற்றுக்கொண்டார்கள் என்றால், தாங்கள் சென்ற இடமெல்லாம் அதை சொல்லிக்கொண்டே போனார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் நற்செய்தியிலே. எனவே நண்பர்களே, இன்று இந்த கிறிஸ்து பிறப்பு திருவிழாவிலே நமது பதில் செயல்பாடு என்ன? வாக்கு மனிதர் ஆனார். சரி, ஆயிட்டு போயிட்டோம், அதுக்கு என்ன அப்படின்னு இருக்கிறோமா? அல்லது வாக்கு மனிதர் ஆனார், அப்படியா? அதெல்லாம் இல்லை, அறிந்து கொள்ளவில்லை. வாக்கு மனிதர் ஆனார், அதெல்லாம் எடுத்துக்க முடியாதுப்பா அப்படின்னு அந்த நிலையிலே நாம் இருக்கிறோமா? அல்லது இந்த 3வது குழுவினை போல அவர் மீது நம்பிக்கை கொண்டு அதனால் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை பெற்றுக்கொள்ள இன்று இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு வாய்ப்பளிக்கிறது. எனவே ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த 3 விதமான செயல்பாடுகளை சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு முறையும் கிறிஸ்து பிறப்பு விழாவை நான் கொண்டாடும் போதெல்லாம் அதை பற்றி அறிவு இல்லாமல், ஏதோ எங்கமோ ஏதோ நடக்குது என்றதை அக்கறை இல்லாமல் நான் விட்டு விடுகின்றேனா? 2வது, நான் நினைத்தபடி நிகழ்ச்சிகள் நடக்கவில்லை, நான் எதிர்பார்த்தபடி கடவுள் என் வாழ்வில் செயல்படவில்லை, நான் நினைத்தபடி காரியங்கள் எனக்கு நடக்கவில்லை என்பதற்காக கடவுளிடம் நாம் நம்பிக்கை கொள்ள முடியாமல் தவிக்கிறோமா? அல்லது 3வது குழுவினரை போல அவரை கண்டு அவரில் நம்பிக்கை கொண்டு கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்கிறோமா? இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நாளிலே பல நிகழ்ச்சிகள் இருக்கும், பல விழாக்கள் இருக்கும், பல பேருக்கு பரிசு கொடுக்க வேண்டி இருக்கும். இதெல்லாம் இருக்கட்டும். அதோடு கூட இந்த 3 குழுவிலே நான் எந்த குழுவில் இருக்கிறேன்? கட்டாயமாக முதல் 2 குழுக்களிலே நான் இருந்தால் கிறிஸ்மஸ் எனக்கு நடக்கவே இல்லை என்றுதான் பொருள். ஆனால் 3வது குழுவினரை போல அவரை கண்டு அவரில் நம்பிக்கை கொண்டு கடவுளின் பிள்ளைகளாகும் வரத்தை நான் பெற்றுக்கொண்டவனாக இருப்பேன், அதன்படி செயல்படுவேன், இதுவே எனது பதில்மொழியாக இருக்கும் என்று இந்த நாளிலே சிந்தித்து முடிவெடுப்போம். நம்பிக்கையுடன் செயல்படுவோம். மீண்டும் ஒருமுறை உங்கள் எல்லாருக்கும் மாத தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும்
எனது கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஹாப்பி கிறிஸ்மஸ் எவ்ரிபடி. அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிட தயாராவோம். ஏதோ நம்பிக்கை அறிக்கையை வழக்கமாக சொல்வது போல சொல்லி முடித்து விடாமல், எப்படி நம்புகின்றவர்கள் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை பெறுகிறார்களோ அந்த உரிமையை பெற்றுக்கொள்ளும் விதமாக நான் நம்புகிறேன், அதாவது என்னையே அவரிடம் ஒப்படைக்கிறேன் என்ற அந்த மனப்பான்மையோடு நாம் நம்பிக்கை அறிக்கையை நாம் இப்போது சேர்ந்து பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீர் மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே கடவுள் மனிதனாய் நம்மோடு வந்திருக்கிறார் என்ற உண்மையை அறிந்து ஏற்றுக்கொண்டு அதில் நம்பிக்கை வைத்து கடவுளின் பிள்ளைகளாக மாறுகின்ற அந்த வரத்தை வேண்டி நமது மன்றாட்டுக்களை எழுப்புவோம். அருளின் நிறைவே எம் இறைவா, இறைமகன் இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழும் இன்றைய நாளில் எம் தாய் திருஅவையின் தலைவரான எம் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்கள் அனைவரும் நல்ல உடல் நலமும் ஆன்மீக வலிமையும் பெற்று இறை மக்களை தொடர்ந்து விசுவாசத்தின் பாதையில் வழிநடத்திடவும் உம் மகன் இயேசுவை போல் என்றும் மக்கள் பணியில் தங்களை அடையாளப்படுத்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மீட்பு அருள்பவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் தவிக்கும் ஏழைகள், புலம்பெயர்ந்தவர்கள், கைவிடப்பட்டவர்களை தேடி சென்று உதவிடவும், மக்களுக்கு நல்வாழ்வு வழங்க முறையான திட்டங்களை முன்னெடுத்து செய்திடவும் நலம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, உலகை மீட்பதற்காக உம் அன்பு மகனை ஒரு குழந்தையாக பிறக்க செய்தீரே. இதோ எம் குடும்பங்களில் வாழும் குழந்தைகளுக்காகவும் பல்வேறு விதமான வன்முறைகள், போர், இயற்கை பேரிடர்கள் போன்ற கொடுமைகளுக்கு ஆளாகி பல துன்பங்களை அனுபவித்து வாழ்வோடு போராடும் அவர்களுக்கு உம் மகனின் பிறப்பு புதிய வாழ்வுக்கான வழிகளை பெற்றுக்கொள்ள நல்ல சூழல்கள் அமைய அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்களின் ஊற்றே எம் இறைவா, உம் அன்பு மகனின்
பிறப்பு பெருவிழா நாளிலே எம் குடும்பங்களை உம்மிடம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். வானதூதர்கள் வாழ்த்தி கூறிய அன்பும் அமைதியும் எங்கள் குடும்பங்களில் என்றும் தங்கிடவும், அனைவரும் நல்ல உடல் சுகத்தோடும் பொருளாதார வளத்தோடும் வாழ்ந்து உமக்கு சான்று பகிர்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறை மக்கள், நற்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். உமது வார்த்தையே இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கட்டி எழுப்ப நாங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் திட்டங்களையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து இந்த அற்புதமான பணியை செய்வதற்கு தேவையான அருள்வரங்களை தந்து வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட மற்றும் நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக ஆண்டவரிடம் மௌனமாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, இதோ எங்கள் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் உம் திருமுன் சமர்ப்பிக்கின்றோம். இவற்றையெல்லாம் நீர் உமது சித்தப்படி நீர் குறித்துள்ள நேரத்திலும் விதத்திலும் எங்களுக்கு நிறைவேற்றி எங்களை என்றும் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். இயேசுபாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. இயேசுபாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. கடைநிலை வாழும் மனிதரை மீட்க அடிமையின் தன்மையை எடுத்தவனே. கடைநிலை வாழும் மனிதரை மீட்க அடிமையின் தன்மையை எடுத்தவனே. உடைமைகள் பதவிகள் யாவையும் துறந்து அடிமையில் மகிமையை கொடுத்தவனே. உடைமைகள் பதவிகள் யாவையும் துறந்து அடிமையில் மகிமையை கொடுத்தவனே. இயேசுபாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. இயேசுபாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய பெருவிழாவின் காணிக்கையிலிருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பு ஏழ்மை உம்மோடு ஒப்புரவாக்கி முழுமையான இறை வழிபாட்டுக்கு எங்களை இட்டு செல்வதாக.
எனவே இந்த காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முல்ல எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்
உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஒட்டப்பெறும் நாங்கள் அவரது தூயாவினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராய் விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்களுடைய பாதுகாவலரான புனித தோமா, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் முது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியே உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பை, அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ
இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன், எனது ஆன்மா நலமடையும். உறவாகவா உணவாகவா உயிரோடு நிறைவாகவா என் வாழ்வெல்லாம் துணையாகவா உறவாகவா உணவாகவா உயிரோடு நிறைவாகவா என் வாழ்வெல்லாம் துணையாகவா உண்மை நீதி உலகில் நாளும் மலர மனதில் அமைதி மகிழ்வு என்று பெருக உறவாகவா உணவாகவா உயிரோடு நிறைவாகவா என் வாழ்வெல்லாம் துணையாகவா செல்வங்கள் எந்தன் குறை தீர்க்குமா உன் அருள் செல்வம் என்றென்றும் நிலையாகுமே உளம் நைந்திடும் பாசபந்தங்களே உன் நிலையான உறவொன்று என்னை தேற்றுமே குடிசையிலே அவதரித்த அவனே மன்னவரே பாரில் நலிந்தோர்க்கு அமைதியினை நல்கிட வந்தவரே பரிவுள்ளம் கொண்டு எளியோரை மீட்க மகனாக மனுவாகினே மரியின் மகனாக உருவாகினே. மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறை பிறப்புக்கு ஊற்றாக அவர் இருப்பது போல எங்கள் அழியா வாழ்வை அளிப்பவராகவும் அவர் இருப்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. இறை ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் இந்த நாளை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்கள் ஒளிரச் செய்வாராக.
வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்ற மாபெரும் உண்மையை கொண்டாடும் நமது உள்ளங்களில் கிறிஸ்து பிறந்து நாம் அவரை அறிந்து ஏற்று நம்பி வாழ நமக்கு அருள் புரிவாராக. ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ளவும், அவரை ஏற்றுக்கொள்ளவும், அவர் மீது நம்பிக்கை கொள்ளவும் தூய ஆவியானவர் தாமே உங்களுக்கு ஆற்றலை அளித்து கிறிஸ்துவின் மக்களாக, கடவுளின் பிள்ளைகளாக என்றும் வாழச் செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. என் அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சியினுடைய இனிய இதயங்களே, இன்றைய நாளிலே நமக்காக இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியை நிறைவேற்றி ஜெபித்த நமது பாசத்திற்குரிய ஆயர் சிங்கராயர் அவர்களுக்கு உங்கள் ஒவ்வொருவரின் பெயராலும் மாதா தொலைக்காட்சியுடைய தலைவர் மேதகு பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி அவர்களின் பெயராலும் எங்கள் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஆயர் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் அவர் செய்கின்ற ஒவ்வொரு பணியிலும் அவரோடு இருந்தவரை வழிநடத்த வேண்டும் என்று நாம் சிறப்பாக தொடர்ந்து அவருக்காக மன்றாடுவோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் பெயராலும் எங்களது பாசத்திற்குரிய தலைவர் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி அவர்களின் பெயராலும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் கடவுளின் ஆசிரையும் மனமகிழ்வோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது மனம் நிறைந்த அன்பும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பணியின் பொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு ஆராரி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.